வணக்கம். புதுவையில் சமையல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க குடிமைப்பொருள் வழங்கல் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் பொதுமக்களுக்கு தேவையான சமையல் கேஸ் சிலிண்டர்களை விநியோகம் செய்ய 25க்கும் மேற்பட்ட ஏஜென்சிகள் உள்ள நிலையில் கேஸ் சிலிண்டர்கள் குறித்த நேரத்தில் கிடைக்காததால் பொதுமக்கள் மிகுந்த தவிப்புக்குள்ளாகியுள்ளனர். மேலும் ஒரு குடும்பத்திற்கு 6 சிலிண்டர்கள் மட்டுமே மானிய விலையில் வழங்கப்படும் என்று மத்திய அரசு புதிய கட்டுப்பாட்டை கொண்டு வந்ததால் அக்டோபர் 1ஆம் தேதி கேஸ் சிலிண்டர்கள் விநியோகஸ்தர்கள் வேலைநிறுத்தம் செய்ய முடிவு செய்துள்ளனர். இதுபோன்ற சூழ்நிலையில் சமையல் கேஸ் சிலிண்டர் கிடைத்து 21 நாட்களுக்கு பிறகே அடுத்த சிலிண்டருக்கு பதியும் பொதுமக்கள் பதிவிற்கு பின் 20 நாட்களுக்கு பிறகு சிலிண்டர் கிடைக்கும் என்பதால் சமாளிக்க முடியாமல் தவிக்கின்றனர். எனவே குடிமைப்பொருள் வழங்கல் துறை தட்டுப்பாடின்றி கேஸ் சிலிண்டர்களை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து குடிமைப்பொருள் வழங்கல் துறையை கூடுதலாக கண்காணிக்கும் கூட்டுறவு பதிவாளர் பிரியதர்ஷினி கூறுகையில், மானிய விலையில் சிலிண்டர் எண்ணிக்கை குறைப்பு பற்றி மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு அமைச்சகத்தில் இருந்து எந்த கடிதமும் இதுவரை வரவில்லை. மேலும் பொதுமக்களுக்கு கேஸ் சிலிண்டர்கள் தாமதமின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். புதுவை பல்கலைக்கழகத்தில் உயிர் தகவலியல் துறை சார்பில் நடைபெற்ற 3 நாள் தேசிய கருத்தரங்கினை துணைவேந்தர் தாரின் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். புதுவை பல்கலைக்கழகத்தில் உயிர் தகவலியல் துறை சார்பில் உயிரியல் கட்டமைப்பு மற்றும் உயிர் தகவலியலின் தற்காலிக முன்னேற்றங்கள் என்ற தலைப்பில் தேசிய அளவிலான 3 நாள் கருத்தரங்கின் துவக்க விழா நடந்தது. விழாவிற்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் தாரின் தலைமை தாங்கி கருத்தரங்கை துவக்கி வைத்து பேசுகையில், தற்போதுள்ள மாணவர்கள் அறிவியலுக்கான ஊக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று பேசினார். தொடர்ந்து ஆந்திர மாநில யோகி வெமனா பல்கலைக்கழக துணைவேந்தர் அர்ஜிலா ராமச்சந்திர ரெட்டி உயிர் தகவியல் துறையின் பயன்பாடுகள், வளர்ச்சி, மரபு அணுக்கள் மூலம் என்ன செய்யலாம் என்பது பற்றி விளக்கி பேசினார். கருத்தரங்கில் இந்தியா முழுவதிலும் இருந்து அறிவியல் அறிஞர்கள், பேராசிரியர்கள், முனைவர் பட்ட ஆய்வு மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழக அரசுடன் இணைந்து புதுவை அரசும் உச்சநீதிமன்றம் செல்வதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. காவிரி நதிநீர் ஆணைய கூட்டம் கடந்த 19ஆம் தேதி டெல்லியில் மன்மோகன் சிங் தலைமையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று காரைக்காலுக்கு 6 டிஎம்சி தண்ணீர் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளும்படி வலியுறுத்தினார். அப்போது தமிழக முதல்வர் ஜெயலலிதா காவிரி நீர் பெறும் பிரச்சினை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை நாடினால் இரு மாநில அரசும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதற்கு ஒப்புதல் அளித்திருந்த முதல்வர் ரங்கசாமி, காவிரி நீர் ஆணைப்படி கர்நாடகா தண்ணீர் கொடுக்காத நிலையில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதால் தமிழகத்துடன் இணைந்து புதுவை அரசும் உச்சநீதிமன்றம் செல்லுமாறு தலைமை செயலர் சாத்தியவதி, தலைமை பொறியாளர் மனோகர் ஆகியோருக்கு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அரசு வழக்கறிஞருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் புதுவை அரசு சார்பில் மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. புதுவை கலால் மற்றும் சேவை வரித்துறையின் ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மத்திய கலால்துறை கண்காணிப்பாளர் சங்கத்தின் சார்பில் பணிக்காலத்தில் குறைந்தபட்சம் 4 பதவி உயர்வினை வழங்கிட வேண்டும், மத்திய சுங்கம் மற்றும் மதிப்பீட்டாளர்கள் பதவி உயர்விற்கு நிகராக பதவி உயர்வு வழங்க வேண்டும், மறைமுக வரி வாரியத்தின் பணியாளர் சீரமைப்பை உடனடியாக உச்சநீதிமன்றத்தின் ஆணைப்படி அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி துணைத் தலைவர் பொன்னுசாமி தலைமையில் செயலாளர் ரிச்சர்ட் விஜயகுமார் முன்னிலையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர் மற்றும் அடையாள போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் கலால் துறையினர் திரளாக பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். மத்திய கலால் மற்றும் சேவை வரித்துறையினர் இன்று 26/9/2012 ஒரு நாள் நாடு தழுவிய அடையாள உண்ணாவிரதம் மற்றும் மதிய வேலை ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதில் புதுச்சேரி கலால் துறை ஆணையத்திற்குட்பட்ட புதுச்சேரியின் 3 கோட்டங்கள் மற்றும் விழுப்புரம், கடலூர் கோட்டத்திற்குட்பட்ட கண்காணிப்பாளர், ஆய்வாளர் மற்றும் அமைச்சக ஊழியர்களின் கூட்டமைப்பின் சார்பில் 200க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கீழ்காணும் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் மற்றும் மதிய இடைவேளை போராட்டத்தை நடத்தினர். கோரிக்கைகள்: மத்திய நிதி அமைச்சகத்தின் கீழ் உள்ள மறைமுக வரி வாரியத்தின் பணியாளர் சீரமைப்பை உடனடியாக உச்சநீதிமன்றத்தின் ஆணை 31/3/2012 தேதியிட்ட ஆணையினை அமல்படுத்த வேண்டும். பணிக்காலத்தில் குறைந்தபட்சம் 4 பதவி உயர்வினை வழங்க வேண்டும்.
மத்திய சுங்கம் மற்றும் மதிப்பீட்டாளர்களின் பதவி உயர்வுக்கு இணையாக பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும். குறைந்தபட்ச நிலை ஊதியமாக கிரேட் பே 6600 மற்றும் 7600 அவர்களின் பணிக்காலத்து 10 ஆண்டு மற்றும் 20 ஆண்டு கால முடிவின் போது வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதை மத்திய நிதி அமைச்சகம் உடனடியாக அமல்படுத்தாவிட்டால் இந்த போராட்டம் நாடு தழுவிய அளவில் தீவிரமடையும் என்று மத்திய அரசுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அறிவிக்கப்படுகிறது. புதுவை கீழூரில் பிரெஞ்சு நினைவு தூண் அமைந்துள்ள இடத்தை சீரமைக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை கீழூரில் 1954ஆம் ஆண்டு புதுவையை இந்தியாவோடு இணைக்க வேண்டுமா, பிரான்ஸ் நாட்டுடன் இணைக்க வேண்டுமா என நடந்த இரட்டை வாக்கெடுப்பு முறையில் இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என வாக்களித்த 170 பேரின் நினைவாக நினைவு தூண் அமைக்கப்பட்டு வாக்களித்தவர்களின் பெயர்களும் பொறிக்கப்பட்டன. அந்த தியாகிகளின் நினைவிடம் வரலாற்று சிறப்புமிக்க இடம் தற்போது சரிவர பராமரிக்காமல் புல் புதர்கள் வளர்ந்து காடு போல் காட்சியளிக்கிறது. சமூக விரோதிகள் தங்கும் இடமாகவும் மாறி வருகிறது. மேலும் அங்கு நினைவிடம் இருப்பதே பலருக்கு தெரியாமல் புதுவையின் வரலாற்றை பற்றி அறியும் வாய்ப்பினை இழந்துள்ளனர். எனவே அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து நினைவிடத்தை சீரமைத்து பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி புதுவை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பட்ட மேற்படிப்பு முடித்த 40 பயிற்சி மருத்துவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களுக்கு அரசால் வழங்கப்பட்டு வரும் ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று அவர்கள் சுகாதாரத்துறையிடம் கோரிக்கை விடுத்தும் பலனில்லாததால் பணிக்கு செல்லாமல் அவசர சிகிச்சை பிரிவு நுழைவு வாயில் முன் திரண்டு கருப்பு பேட்ஜ் அணிந்து உள்ளிருப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மருத்துவமனையின் அனைத்து மருத்துவ பிரிவிலும் பயிற்சி மருத்துவர்கள் பணிபுரிந்து வருவதால் உட்புற வெளிப்புற சிகிச்சைகள் பாதிக்கப்பட்டன. மேலும் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் அவதிப்பட்டனர். புதுவை பேருந்து நிலையத்தில் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டக்கல்லூரி மாணவர்கள் 60 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுவை அரசு அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவர்கள் தங்கும் விடுதியில் சமையலுக்கு ஆள் இல்லாததால் தாங்களே சமையல் செய்து சாப்பிடுவதால் கல்லூரிக்கு தாமதமாக செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது என நேற்று தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய நிலையில் இன்றும் சமையலுக்கு ஆள் வராததால் புதிய பேருந்து நிலையம் எதிரே பதாகைகளை ஏந்தி கையில் தட்டு வைத்துக் கொண்டு பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பேருந்தில் சென்ற பயணிகளிடம் பிச்சை கேட்டனர். இத்தகவலை அறிந்து அங்கே வந்த உருளையன்பேட்டை போலீசார் அவர்களிடம் சமரசம் பேசியும் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் 60 பேரை கைது செய்தனர். புதுவை அரியாங்குப்பத்தில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சபாநாயகர் சபாபதி பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். புதுவை அரியாங்குப்பத்தில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதி மற்றும் உள்ளாட்சி நிதி ஆகியவற்றில் இருந்து திரௌபதி அம்மன் கோவில் தெருவில் 12,46,696 ரூபாய் மதிப்பீட்டிலும், ஆர்கே நகரில் பாரதிதாசன் தெரு ராஜையா வீதி மேற்கில் 11,22,027 ரூபாய் மதிப்பீட்டிலும், காக்கேந்தோப்பு முருகசாமி நகரில் 5வது குறுக்கு தெருவில் 11,65,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கவும் திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். அப்போது ஜேபிஆர் பேரவை பொன் ராஜேந்திரன், ஆணையர் ரவீந்திரன், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் உடனிருந்தனர். பதவி உயர்வு கோரி புதுவை தலைமை செயலகத்தை இளநிலை எழுத்தர்கள் முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் கடந்த 7 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் 150 இளநிலை எழுத்தர்களுக்கு மேல்நிலை எழுத்தராக பதவி உயர்வு அளிக்காததால் பதவி உயர்வு வழங்க கோரி இளநிலை எழுத்தர்கள் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியபோது செப்டம்பர் 21ஆம் தேதிக்குள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டும் வரும் 30ஆம் தேதி மேல்நிலை எழுத்தர் தேர்வு நடைபெற உள்ள நிலையிலும் பதவி உயர்வு வழங்காததை கண்டித்து மேல்நிலை எழுத்தர் தேர்விற்கு முன் பதவி வழங்க கோரி பணிகளை புறக்கணித்து தலைமை செயலகத்தில் திரண்டு சங்க தலைவி சுந்தரி தலைமையில் அரசின் சிறப்பு செயலர் சுந்தரவடிவேல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். அவர்களிடம் பெரியகடை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு ஏற்பட்டால்தான் போராட்டத்தை கைவிடுவோம் என கூறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.